ஹலோ, என்ன என்னாச்சு? எந்த ஆளு நாங்க பிடிச்சோமோ அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நான் உடனே போய் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டியா? இந்த இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு மேல நடக்க கூடாது, புரியுதா? பிரேம், உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. நான் எதுவும் புரிஞ்சுக்க விரும்பல. அம்மா தாயே, நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்? என் பையனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்க. என்னையும் துக்கத்தை தாங்குற சக்தி என்கிட்ட இல்லை. எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருந்துட்டோம். ஆனா இனிமே முடியாது. இனிமே எங்க குடும்பத்துக்கு தப்பா எதுவுமே நடக்காது. நான் யாரையும் இனிமேலும் இழக்க விரும்பல. யாரும் எங்கேயும் போக கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? யாரும் எங்கேயும் போறதில்ல. பெரிய பாட்டி சொல்றதுதான் சரி. இங்க பாரு பிரேம், இப்ப கூட நான் என்ன பண்ண போறேன்றது உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா உண்மை பூரா எப்ப வெளியே வருதோ அப்பதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். கேலண்டர், நீ அந்த இன்ஸ்பெக்டர் கூடவே இரு. அப்பப்ப அந்த ஆளை பத்தி எனக்கு தகவல் கொடு. பாருங்க, சித்தார்த்துக்கு என்ன நடந்துச்சோ அதை எப்பவும் நம்மளால மாத்த முடியாது. ஆனா இப்போ இனிமே இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இது என்னோட உறுதியான வாக்கு. சித்தார்த் மேலையும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். வணக்கம் ஐயா. இந்த உலகத்திலேயே ரொம்ப கெட்டவனை பார்க்கணும் நான் கிளம்பினேன். அப்படி ஒரு கெட்டவன் இங்க எவனுமே இல்லை. ரொம்ப யோசிச்சு பார்த்தா என்னை விட ஒரு கெட்டவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. உன்னோட மூளைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா உன்னோட முகத்தை பார்த்தா என்ன தோணுதுன்னா நீ ஏதோ சொல்ல வந்திருக்கன்னு. என்னது? ஐயா, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, எங்க ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அங்க அவங்களுக்கு வெறும் சீமாவுடைய தாலி கயிறு மட்டும்தான் கிடைச்சது. அப்புறம் அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல. ஆமாங்க ஐயா.
ரொம்ப உயரமா பறந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா என்ன பண்றது, எனக்கும் உயரத்துல பறக்கிற பறவைங்களோட ரெக்கையை வெட்டுறதே பழக்கமா போச்சு. எதிரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் பத்தின ரகசியம் எதுவும் தெரிய போறதில்லை. அப்புறம் சித்தார்த் பத்தி எந்த தடயமும் கிடைக்க போறதும் இல்லை. இந்த உலகங்கிற சந்தை ரொம்ப விசித்திரமானது. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும், ஆனா எல்லாரும் அங்க தனியா போவாங்க. இந்த வாழ்க்கை ஒரு விடுகதம். நான் ஒரு சக்கர வியூகத்தை உருவாக்கியிருக்கேன். ஆனா அந்த சீமா தனியாலா இந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல, முடியாத காரியம். ஆனா ஐயா, ரோகிணி பரத்வாஜுக்கு எல்லாமே தெரியுமே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அவங்க வாயை திறக்க மாட்டாங்கன்னு? வண்டியில உட்காருங்க ரோகிணி. அங்க ஒரு கருப்பு துணி இருக்கு பாருங்க, அதை எடுத்து உங்க கண்ணை கட்டிக்கங்க. கட்டிக்கிட்டேன். இது ஏதோ வண்டி சத்தம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த ராத்திரியில நம்ம வீட்டுக்கு யாரோட கார் வந்திருக்கோம்? இந்த ராத்திரியில யார் வெளியே போயிருப்பாங்கன்னு தெரியலையே. இந்த சத்தத்தை கேட்டதும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டுக்கு தான் கார் வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நம்ம வீட்டுல இருந்து யாராவது வெளியே போயிருப்பாங்களோ? நாம வந்துட்டோம் ரோகிணி, உங்க கண்ணில் இருக்க கட்ட வருங்க. பாஸ் உங்களுக்காக உள்ள காத்துக்கிட்டு இருக்காரு, இறங்குங்க.